அடேங்கப்பா, உதவிக்கு ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அதிர்ச்சியா இருக்கா? உனக்கு உதவி தேவைப்படும் போது கண்டிப்பா நான் அங்க இருப்பேன்னு சொல்லிருக்கேன். Band formation. Inosi Kacho. உங்களுக்கு என்ன பைத்தியம்? நாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன தூக்கிட்டாங்க? இது இவனோட ஐடியா தானே? இத தவிர என்ன பண்றது? பொண்ணுங்களை சண்டை போட்டு விட்டுட்டு அமைதியா ஒரு உட்கார சொல்றியா? என்ன பண்றீங்க? என்னால வர முடியாது. ஒரு சிங்கம் மாதிரி இருந்து சாகத்துக்கு பதிலா உயிரோட இருந்து ஆடு மாதிரி இருக்கலாம் குண்டா. மறுபடியும் இதே வார்த்தையை சொல்லு பாப்போம். முடிஞ்ச பகை திரும்பி பார்க்காம ஓடிட்டு இருந்தா சொன்ன தடியா. கொஞ்சம் முழுக்க முழுக்க போதும். அவன் வேணுமே பரவாயில்லை. இப்போ லீஃபிலே சாவலுக்கு முதல்ல போர் ஆரம்பிச்சிருச்சு. மொத்தமா கிட்ட பிடிச்சானே. இந்த கிரிக்கெட் எப்படி தட்டி தூக்குறோம். இது ரொம்ப வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு. மாஸ்க் போட்டவங்க நான் பாத்துக்கிறேன். ஒரே சுத்த விட்டுறேன். என்ன நடக்குது? அந்த பொண்ணை நீயே பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். கதை முடிஞ்சது கண்ணுங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உங்க டீமையே அடிக்கிற அளவுக்கு மோசமானவங்க. உண்மையிலே இருக்குதா? உங்களோட பேராலிசிஸ் ஸ்விட்ச் கொஞ்ச நேரமா வேலை செய்யும் போல இருக்கு. சொல்றதா கரெக்டா சொல்லுங்க. நினைச்சே பார்க்கல. பரவாயில்லையே, நல்லதா பேசுறீங்க. பஞ்சிங் பேக் மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. சும்மா பண்ண மாட்டேன். இதை உனக்கு செஞ்சது யாரு? யாருன்னு சொல்லு. கவலைப்படாத, நான் நல்லாதான் இருக்கேன். அவன் தான் எனக்கு சக்தியை கொடுத்திருக்கான். நான் யாருங்கிறத எனக்கு புரிய வச்சிருக்கான். நான் பழி வாங்க போறேன். சாகுரா, சொல்லு. இங்க இருக்கிறவங்கள யார் உனக்கு இப்படி பண்ணாங்க? அது நான் தான். என்னாச்சு? அவன் மோர்ச்சது நீ பயந்துட்டியா? வேண்டாம் சாகு, உனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ பாரு, ஒரே அந்த கூட்டத்தை நான் எப்படி ஓடவிட போறேன். சாகு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப இங்க மிச்சம் இருக்கிறது நீ மட்டும்தான் நினைக்கிறேன். அந்த மாஸ்டர் மறைஞ்சிருச்சு. இப்போதைக்கு பிரச்சனை இல்ல. இப்போ நீ இருக்கிற நிலைமையில உன்னை எங்களால தோற்கடிக்க முடியாது. நாம இப்போ ஒரு டீல் வச்சுக்கலாமா? உனக்கு இந்த ஸ்டோரை கொடுத்துறேன், நீ எங்களை விட்டுட்டு. இப்போதைக்கு இது போதும். ஆனா அடுத்த தடவை நாம சந்திக்கும் போது சண்டை இருந்ததுன்னா நாங்க ஓடவும் மாட்டோம், ஒழியவும் மாட்டோம். இந்த ஊரோச்சி மாறு யாருன்னு சொல்லிட்டு போ. அவன் சாஸ்கேவை என்ன பண்ணிருக்கான்? ஏன் சாஸ்கேவை தேர்ந்தெடுத்தான்? அது எனக்கு தெரியாது. அவ்வளவு சக்திகளை நிரப்பின ஒருத்தனை தாக்கிறதுக்கு எதுக்கு எங்களை அனுப்பி வச்சான்னு இன்னும் எனக்கு புரியல. எனக்கு சக்தி வாய்ந்தது எனக்கு தெரியாம போயிடுச்சு. இவன் எட்டி முடிச்சதை எடுப்பான் போல. சரியான போயிட்டு நான் வேணும்னா பண்ணலாமா?